ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாவ் பஜ்ஜி மசாலா செய்ய போகிறோம். ஒரு குக்கரில் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, குடமிளகா கொஞ்சமாக தண்ணி விட்டு 4 விசில் விட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய், பட்டர் சேர்த்து உருகுனதும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்து வதங்க விடுங்க. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக காரத்துக்கு மிளகாய்த்தூள், பாவ் பஜ்ஜி மசாலா சேர்த்து வதக்க விட்ட பிறகு இப்போ நம்ம மசிச்சு வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா வேக விடுங்க. கடைசியாக லெமன் சாறு, கொத்தமல்லி தூவி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாவ் பண்ணை ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டாக இந்த மாதிரி நடு சென்டரில் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனில் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பண்ணு வச்சு 2 சைடுமே பரட்டி போட்டுக்கலாம். நம்மளுடைய பாவ் பஜ்ஜி, பாவ் பண்ணும் ரெடி ஆயிடுச்சு.